அன்னசத்திரம் 1000 நட்டாலும் ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறித்தல் புண்ணியம் கூடி என்றான் மகாகவி பாரதி. அந்த மகாகவியின் கூற்றிற்கேற்ப இந்த காவேரி கரையின் ஓரத்திலே 18வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து 5வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் என்ற தருணத்தில் என்னை இந்த மலர் கல்வி நிறுவனத்தின் சார்பாக சிறப்புரை ஆற்ற அழைத்த மதிப்பிற்குரிய ஐயா செக்ரட்டரி மற்றும் தாளாளர் ஐயா ஆர் கந்தசாமி அவர்களுக்கும், இப்பள்ளியின் ட்ரெஸரர் மதிப்பிற்குரிய திரு KR வெங்கடாசலம் சார் அவர்களுக்கும், மற்றும் இப்பள்ளியின் வைஸ் பிரசிடென்ட் மதிப்பிற்குரிய திரு PK வரதராஜன் சார் அவர்களுக்கும், ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும், மேலும் இப்பள்ளியின் ஜாயிண்ட் செக்ரட்டரி மதிப்பிற்குரிய பொறியாளர் K தங்கராஜ் சார் அவர்களுக்கும், மற்றும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சோபனா மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கும், மேலும் இங்கு பணிபுரியும் அனைத்து அலுவலக பெருமக்களுக்கும், இதற்கு எல்லாம் மேலாக நாட்டின் வருங்கால தூண்களான அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது சிறப்புரையை ஆற்ற விரும்புகின்றேன். உடலாய் உயிராய் உணர்வாய் உறவுகளின் சங்கமம். ஒரு பக்கம் பெற்றோர், மறுபுறம் ஆசிரியர், நடுவே மழலை செல்வங்கள். பெற்றோர்களின் கனவு மெய்ப்பட வேண்டுமென்றால் பெற்றோர்கள், இது நான் இங்கே வந்தது, இது இப்போ பேசுகிற சிறப்புரை சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெற்றோர்கள் இந்த சிறு வயதில், இது ஒரு மலர் பிரைமரி நர்சரி ஸ்கூல், இந்த ஏஜ் தான் 5இல் வளைவது 50இல் வளையுமா என்பது போன்று இந்த ஏஜ் தான் கரெக்டான ஏஜ். தம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும், அவங்க பெற்றோர்களுடைய கனவு நனவாகணும்னா பெற்றோர்களுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப எளிமையான ஒன்று தான். அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல நண்பனாகவும் முதலில் இருங்கள். மேலும் கண்டிப்பு தேவையான இடத்தில் மட்டுமே இருக்கவும். மற்ற பிள்ளைகளுடன் தம் பிள்ளைகளை எப்பொழுதும் பெற்றோர்கள் ஒப்பிடாதீர்கள். இன்னைக்கு நவடேஸ் நமக்கு ப்ராப்ளம்லாம் என்னென்ன, நம்ம டே டு டேஸ் லைஃப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 பேருமே ஒர்க்கிங் பீப்புளாக இருக்காங்க. காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு தான் வர்றாங்க. கணவன் மனைவி 2 பேருமே குழந்தைகளுடன் பேசுகிறதுக்கு நேரமே இல்லை, அவங்களுடைய குறைகளை கேட்குறதுக்கு நேரமே இல்லை. இதில் பிள்ளைகள் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க, அயர்ந்து போயிடுறாங்க. அவங்களுடைய என்ன ஹோம்ஒர்க், என்ன இன்றைக்கி டீச்சர்ஸ் என்ன சாப்பிட்டோம், எதையுமே கேட்குறதுக்காக சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு நேரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அவங்க நகரப்புறத்தில் 9 மணிக்கு வரும்போது இவங்க 9 மணிக்குள்ளே தூங்கிடுறாங்க. அப்போ முதலில் பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் கலந்துரையாடுங்க. என்ன பிரச்சனை, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, என்ன அச்சீவ் பண்ண, நேற்று ஹோம்ஒர்க் முடிச்சியா, இப்போ முடிச்சியா, ஹெல்த் எப்படி இருக்குது. 2வது சாப்பாடு விஷயம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நல்ல சத்தான சரிவித சமமான உணவை கொடுங்க அவங்களுக்கு. தென் கற்கை நின்றே பிச்சை பூவினும் கற்கை நின்றே என்பதையும் எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள் பெற்றோர்கள். பார்த்த அரிய விஷயங்களை டூருக்கு இயர்லி ஒன்ஸு டூருக்கெல்லாம் கூட்டு போங்க. டூருக்கு கூட்டு போகிறதுன்னா நம்ம மாவட்டங்கள் நம்ம மாநிலங்களை முதல்ல எல்லா இடத்துக்கும் கூட்டு போங்க. அங்கே பார்த்த அரிய விஷயங்களை அவங்களோட கலந்துரையாடி விவாதித்து அதோடைய வரலாற்று புதினங்களையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. தெரியலைன்னா தெளிவுபடுத்துங்க. தவறு என்று தெரிந்தும் பிள்ளைகளை எக்காரணம் கொண்டும் ஊக்குவிக்காதீர்கள்.
செல்ஃபோன், சினிமா, கேளிக்கை விஷயங்களுக்கு. அதற்கு பதிலாக விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ஊக்குவிங்க. பெற்றோர்கள் முக்கியமாக இதை மட்டும் செஞ்சால் போதும். தோல்வியை கண்டு எக்கார்ந்த கொண்டும் துவண்டு விடாதீர்கள். தோல்விக்கு உனக்கு நாங்கள் பக்கபலமாக நாங்கள் இருக்கோன்னு ஒரு ஸ்டெப் எகேடாக குழந்தைகளுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாகவே இருங்க. கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம், கல்விதான் மிகப்பெரிய சொத்து என்பதை எப்பொழுதும் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். இதுதான் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சிம்பிளான வேலைகள். மாணவர்கள், அடுத்தது கம் டு தி பார்ட், மாணவர்கள் போர்ஷனுக்கு வரேன். மாணவர்கள் ரொம்ப செய்ய வேண்டியது ரொம்ப எளிமையான, ஜாலியாக. இங்கே எல்லாமே இந்த சுதந்திர நாட்டில் எல்லாமே நமக்கு கிடைக்கிது, எல்லாமே எளிமையாக கிடைக்கிது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் முயற்சி, தன்னம்பிக்கை மட்டும், ஒழுக்கத்தை பேணுதல், உடலை பேணுதல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம், ஒழுக்கம் உயிரினும் மேம்பப்படும் என்றான் வள்ளுவர், தெய்வப்புலவர் வள்ளுவன். அந்த ஒழுக்கத்தையும் உடலையும் முழுமையாக பேணி காத்தல் தான் இந்த குழந்தைகளுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். தென் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. எக்கார்ந்த கொண்டும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் எப்பொழுதும் கைவிடாதீர்கள். மீதி எல்லாம் உங்களுக்கு கைகூடும். காலம் நதியை போன்றது, அது உருவாகிய இடத்துக்கு மீண்டும் திரும்பவே திரும்பாது. அதை நீங்கள் நல்லா உணரணும். ஏன் நான் காலம்னு சொன்னால் உங்களுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் நான் இந்த இடத்துல உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். நான் 2012 டிஎன்பிஎல் நிறுவனத்தில் பிளான்ட் இன்ஜினியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். என்னுடைய ஃபாதர் ஒரு சீஃப் இன்ஜினியர், ரிட்டையர்ட் சீஃப் இன்ஜினியர். அவருடைய டிசிப்ளின் எனக்கும் இருக்குது. நான் 8:15 வந்துடுவேன். ஒருபோதும் அவரோட பணிபுரிந்த பேப்பர் மிஷின் பிரிவில் மதிப்பிற்குரிய பொறியாளர் என்னுடைய குருநாதர் தங்கராஜ் சார் பேப்பர் மிஷின்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் கூட காலதாமதம் இல்லாமல், காலதாமதமே இருக்காது அவர் வருகை. 8:15 அவர் ஷீட்டில் இருப்பார். நானும் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன், ஏன்னா 8:15 இருக்கார், நானும் உள்ளே இருப்பேன், அவரும் இருப்பார். 8:25 ஃப்ளோரில் இருப்போம். 8:25 ஃப்ளோரில் இருப்பார். 5 மினிட்ஸ் பிஃபோர் ஓவரால் ரெப்புடேஷன் என்ன, இன்றைக்கி ப்ரொடக்ஷன் என்ன, என்ன டேட்டா, என்ன பிரச்சனைன்னு அனலைஸ் பண்ணுவார். காலம் அன்னைக்கு அவர் வரலன்னா, அன்னைக்கு அவரை நான் 8:25 பார்க்கலன்னா எதர் ஆன் டியூட்டியாக இருக்கும் அல்லது லீவாக இருக்கும். எவ்வளோ, அதுவும் இத்தனை 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அவருடைய கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பணி வாழ்க்கை நினைத்து பாருங்கள். 40 ஆண்டு காலம் ஒரு நாள் கூட கால நேரம் தாமதமாக லேட்டாக வந்ததே கிடையாது. அதுக்கு அவருக்கு ஒரு பிக் சல்யூட். அதே மாதிரி நிறுவனம் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைக்கு போனதுக்கு அப்புறம் வாட்டர் கிரைசிஸ், எம்ப்ளாயி ப்ராப்ளம்ஸ், வாட்டர் கிரைசிஸ்லாம் வரும்போது ஒரு இடையில மேனேஜ்மெண்ட் ஒரு டாஸ்க் வேற கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வேவரிங்காக இருந்துச்சு. ப்ரொடக்ஷனில் ஒரு டாஸ்க்கு, மேஜர் டாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் டன்னு 2016 to 18 4 லட்சம் டன்னு கிராஜுவலாக 1.25 லட்சம், 2, 2.25, 3, 4 லட்சம் டன்னு உற்பத்தி பண்ணணும்னு சொல்லும்போது அவர், நாங்கள்லாம் தோளோடு தோல் நின்று அவருக்கு அந்த சக்ஸஸ்ன்ற வார்த்தையை உச்சரித்து கொடுத்தோம். மிகப்பெரிய காலம் தவறாமல் இருக்கிறதுக்கு தங்கராஜ் சார் மிகப்பெரிய உதாரணம். அப்புறம் மாணவர்கள் 3 கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ளே கேளுங்க. எந்த ஒரு செயலை செய்யும்போதும் ஏன், எதற்கு, எப்படி. சுஜாதாவின் மிகப்பெரிய முதல் நாவல். சுஜாதாவை பற்றி உங்களுக்கு தெரியும்னா, எஸ், அவர் ஒரு மிகப்பெரிய நாவலாசிரியராக பார்த்துருக்கோம், ஒரு கதையாசிரியராக பார்த்துருக்கோம், ஒரு திரைக்கதை ஆசிரியராக பார்த்துருக்கோம். ஆனால் அவரும் மிகப்பெரிய பொறியாளர். நம்ம தங்கராஜ் சார் MIT இல்லை ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அவரும் MIT ஸ்டூடெண்ட். அப்துல் கலாமுடைய கிளாஸ்மேட். அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன். அவர் எழுதிய முதல் நாவல் ஏன், எதற்கு, எப்படி. ஏன் இதை உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன்னா,
குழந்தைகள் தன்னுடைய பன்முகத்தன்மையை வெளிக்கொண்டு வரணும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பர்ஃபெக்டாக செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. எதுக்காகவும் யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் முயற்சியும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டுமே. படிக்க தெரியாமல் அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதே மேல் என்றான் மெக்காலாய். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றால் பிளாட்டோ. இவ்வுலகம் வறுமை ஏழ்மை நிலையை போக்க வேண்டுமென்றால் கல்வி கட்டாயம் என்று உறுதியாக மனதிடத்துடன் உறுதியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் கர்ம வீரர் காமராஜர். உலகத்தையே மாற்றும் மிகப்பெரிய ஆயுதம் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள். அத்தனை பேரும் ஏன் சொன்னார்கள்? வாளின் கூர்மையும் நூலின் கூர்மை மட்டுமே இந்த நாட்டை ஆளுகின்றது. வாள் என்று சொல்வது கத்தியை, நூல் என்று சொல்வதை புத்தகத்தை. நம்மளுடைய மூளை கூர்த்திட்டப்பட வேண்டுமானால் நிறைய புத்தகங்களை படியுங்கள். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. பாட புத்தகங்களை திரும்ப திரும்ப படியுங்கள். ஏன் அப்படி சொல்கின்றேன் தெரியுமா? நஞ்சு கொடுக்கப்படும் வரை படித்து கொண்டிருந்தான் கிரேக்க நாட்டு கவிஞன் சாக்ரடீஸ். தூக்கு கயிறை முத்தமிடும் வரை படித்து கொண்டிருந்தான் பகத்சிங். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்து கொண்டிருந்தார் உமர் முக்தர். படுக்கும் அறை கூட படிப்பறைக்கு மிக அருகாமையில் வேண்டும் என்று சொன்னவர் நம் மாமேதை சட்டமேதை அம்பேத்கர். படித்த புத்தகத்தை முடிப்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாளைக்கு ஒத்தி வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்தில் படித்து மார்க்சியம் என்ற கொள்கையை சித்த வேதாந்தத்தை உருவாக்கியவர் காரல் மார்க்ஸ். பயணங்கள் சென்ற போதெல்லாம் புத்தகத்தை காதலித்தவர் நம் ஜவஹர்லால் நேரு. படித்தால் மட்டுமே பாராள முடியும் என்று நம்மிடம் படித்து சொல்லி இறந்தே போன அப்துல் கலாம் ஐயா. நாட்டை ஆள ஒரே வழி கல்விதான் ஆயுதம், கல்விதான் ஆயுதம், கல்விதான் நமக்கு எல்லாம் மிகப்பெரிய சொத்து என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இறுதியாக ஆசிரியர்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு தேவை மாதிரி நம்முடைய நாலேஜை அப்டேட்டடாக இருங்க. பிள்ளைங்க இன்றைக்கி மேக்ஸ் மேடம் கிளாஸுனால் ஓடியாரணும், மேக்ஸ் மேம் கிளாஸ்னால் ஓடிடக்கூடாது. சயின்ஸ் மேம் கிளாஸ்னால் நான் கட்டாயம் இன்றைக்கி போவேன், லீவே போட மாட்டேன்னு சொல்லணும். அவங்கள்ட்ட ஆர்வத்தை உருவாக்குங்க, தூண்டுங்க. அந்த எவாலுவேஷன் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எந்த பையனுக்கு என்ன திறமை இருக்குது, யாரை எந்த இடத்துக்கு கொண்டு வரணும், யாரை ஊக்குவிக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். குழந்தைகளிடம் அன்பே சிவம், அன்புதான் உலக மகா சக்தி, அன்புதான் இன்ப ஊற்றை என்பதை மட்டும் அவர்களிடம் சொல்லுங்கள். பிள்ளைங்கள் ஒடியாந்துருவாங்க, உங்கள்கிட்ட வந்துடுவாங்க, படிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் என்ன, வெற்றி நம் பக்கம்தான், வெற்றி நம் பக்கம்தான். கடைசியாக இறுதியாக ஒரு சின்ன கதை சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஒரு கடலில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் தன்னுடைய செப்பலை மிஸ் பண்ணிடுறான். அந்த கடலின் கரையில் எழுதுகிறான் கடைசியாக, கடலே நீ ஒரு திருடன் என்று. இன்னொரு தருணத்தில் ஒரு தனி மனிதன் நிர்கதியாக நிற்கின்றான். அவன் கடல் கரையில் எழுதுகிறான், சுனாமியால் மொத்த குடும்பத்தையே இழந்தவன். கடல் கரையில் எழுதுகிறான், கடலே நீ மிகப்பெரிய கொலையாளி என்று. ஒரு மீனவன் நண்பன் எழுதுகின்றான், கொப்பரை நிறைய மீன்களை எடுத்துக்கொண்டு வந்த மீனவன் நண்பன் எழுதுகின்றான், கடலே நீ மிகப்பெரிய
கொடையாளி என்று. ஒரு வணிகன் கை நிறைய முத்துக்களை எடுத்துட்டு வர்றான், முத்துக்களையும் மாணிக்கங்களையும். அவன் என்ன சொல்றான, கடலை நீ மிகப்பெரிய வள்ளல் என்று. அப்ப ஆசிரியர்கள் இந்த சமுத்திரம் போல பறந்து விரிந்து இருங்கள். உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் மென்மேலும் பட்டை தீட்டிய வைரங்களாக தீட்டிக்கொண்டு குழந்தைகளை மேம்படுத்துங்கள். வருகின்ற மாணவர்கள் மாணிக்கங்களா முத்துக்களா என்பதை காலம் தீர்மானிக்கட்டும் என்று இந்த மலர் ஸ்கூல். இன்னொன்று சொல்லிட்டு இறுதியாக நான் முடிச்சுக்கிறேன். மலர் ஸ்கூல் சார் சொன்ன மாதிரி 18வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 5000 மாணவர்களை உருவாக்கியிருக்கோம். 5000 மாணவர்களும் வெவ்வேறு துறையில் பரிமணிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் அரௌண்டு 25 பேர், இன்ஜினியர்ஸ் ஒரு 1000 நூற்றுக்கும் மேற்பட்டவர், பொறியாளர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ், ஜேர்னலிஸ்ட், பிஸ்னஸ்மேன், ஆண்டர்பிரனர். அப்போ எல்லா துறைகளையும் உருவாக்குவது இந்த இடம்தான். எல்லா துறையையும், எல்லா மாணவர்களையும், எல்லா மிகப்பெரிய வல்லுநர்களையும் உருவாக்குவது இந்த ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் என்றென்றும் போற்றுவதற்குரியவர்களே என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய மலர் கல்வி நிறுவனத்தின் அனைத்து நிறுவன இயக்குநர்களுக்கும், செயல் இயக்குநர்களுக்கும், பிரின்சிபால் மற்றும் செக்ரட்டரி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.